தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. நிதி உரிமையை பறிக்கின்றாங்க, மொழி உரிமையை பறிக்கின்றாங்க, கல்வி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்திய சமஸ்கிருதத்தையே எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் படிச்சு பார்த்திருப்பீங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கல. ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஒன்றிய அமைச்சர் பட்ஜெட்டை முழுசா படிச்சு கூட முடிக்கல. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு. என்ன மிகச்சிறந்த பட்ஜெட் அப்படின்னு. நீங்க எல்லாம் முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு எங்கேயாவது ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. மோடிக்கு ஏத்த அடிமையாக இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த அடிமையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சங்கி கூட்டம் அடிக்கடி வர ஆரம்பிப்பாங்க. மோடி இனிமே அடிக்கடி வருவார், அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வருவார். அவங்க எல்லாம் வருவாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி மட்டும் நிச்சயம் வராது. திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களுடைய பருப்பு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வடநாட்டுல வேகலாம். ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது. இன்னைக்கு பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள், கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுனாங்க 2 மாசத்துக்கு முன்பு, 3 மாதங்களுக்கு முன்பு. நான் என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்றேன், யார் பேசுனாங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு பேர் சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கில தொங்கிடலாம். சொன்னது யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் அவர்களுக்கு ஒரு தகுதி கிடையாது, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது யாரு? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.